அடிமைகளே இல்லைன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இப்போ கூட அடிமைகள் இருக்காங்க. இது ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு உண்மை கதை. அங்கே யாராச்சும் தப்பு செஞ்சிட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களை அடிமையாக கொண்டு போயிடுவாங்க. அப்படி கொண்டு போன ஒரு 7 வயசு குழந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமும் துயரமும் சொல்கிற ஒரு உண்மை கதை இது. இது உங்கள் மனதின் குரல், ஸ்பான்சர்ட் பை சுவிஸ் ஹெல்த் அண்ட் க்ளோ. ஜூலியானா கானா ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தாள். அவளுக்கு வயசு 7. ஜூலியானாவின் தாத்தா ஒரு தவறு செஞ்சுட்டு அவருக்கு அந்த கிராமத்தில் ஒரு தண்டனையும் கொடுத்தாங்க. அந்த கிராமத்தில் ஒரு வழக்கம் உண்டு. அந்த வழக்கத்தோட பேர் ட்ரொக்கோசி. அந்த வழக்கப்படி அந்த ஊரில் யாராவது தப்பு செஞ்ச உங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைகளை அந்த ஊரில் இருக்கிற வசதி படைத்தவர்கள் அவங்க வீட்டில் அவங்கள அடிமையாக கொண்டு போய் விடுவார்கள். அதே போல் ஜூலியானாவின் தாத்தா செய்த தவறுக்கு ஜூலியானாவை அவங்க அடிமையாக கொண்டு போய் விட்டார். அவளுக்கு வயசு 7 தான். ஆனால் அவளுக்கு ஏற்பட்ட கொடுமை சொல்ல முடியாது. அவளை அடிமையாக கொண்டு போனதால் அவளை அடிக்கிறதும் அவளை முழு நேரம் வேலை வாங்குவதும், அது மட்டுமல்ல அவளை அங்கே இருக்கிற வயதான நபர்கள் அவளை பாலியலாக துன்பப்படுத்துவதும் கொடுமைகள் நடந்து கொண்டிருந்தது. 7 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்பம் பண்ணுறது எவ்வளவு கொடுமையான விஷயம் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இது அவளோட 23 வயசு வரைக்கும் நடந்தது. அவளுடைய 23வது வயசில் அவள் முடிவு எடுத்த இனிமேல நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்று ஒரு நாள் இரவு அவள் அங்கேருந்து தப்பிச்சிட்டாள். அவளுக்கு எங்கே போனன்னே தெரியலை. இவ்வளோ வருஷமாக அடிமையாக இருந்தால் காடுகளிலும் மேடுகளிலும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மிருகங்களுக்கு நடுவில் தப்பிச்சு அவள் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தா. அங்கே தான் அவளுக்கு அவளோட சுதந்திரமான மூச்சுக்காற்று கிடைத்தது. அங்கிருந்து தப்பிச்சு வந்து அவள் அமைதியாக இருக்க விரும்பலை. இவளை போல் இந்த ட்ரொக்கோசி மாட்டிக்கிட்டு அவசைப்படுறவங்களுக்கு காப்பாற்றணும்னு முடிவு எடுத்தா. அதுக்காக அங்கே இருந்த என்ஜிஓக்களை தொடர்பு கொண்டால் அவர்களிடம் உதவி நாடினார். அவளுடைய முயற்சி பல பெண்கள், பல குழந்தைகள் காப்பாற்றப்பட்டார்கள். பல பெண்கள் ட்ரொக்கோசி சிறையிலிருந்து மீட்பட்டனர். கானாவை சட்டங்கள் குழந்தைகளை அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாக்க மாற்றப்பட்டன. ஜூலியானா சொன்ன ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஏற்பட்ட துன்பம் என்னோட விதி இல்லை, என்னோட சுதந்திரம் என்னோட தைரியத்தில் தான் இருக்குன்னு. அந்த தைரியம்தான் அவளை அங்கிருந்து தப்பிக்க வைத்தது. ஜூலியானாவின் கதை துயரம் மட்டுமல்ல, இது உங்களை ஊக்குவிக்கும் கதை. எவ்வளவு தீவிரமான சூழலும் நீங்கள் எழுந்து மற்றவர்களுக்கு உதவலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜூலியானாவின் துணிச்சல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? This video is proudly sponsored by Swiss Health and Glow, your trusted beauty salon at home. Luxury, comfort, and glow delivered right to your door.